அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 3இல் ராகு, 4இல் சனி வக்கிரம், அஷ்டமத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது, 10ஆம் இடத்தில் நீச்சமான சுக்கிரன் நவம்பர் 3ஆம் தேதி தங்களுக்கு லாபஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு வருகிறார். அங்கு ஏற்கனவே சூரியன் புதனுடன் இணைகிறார். ராசிக்கு 3இல் ராகு, 11இல் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறக்கூடிய நேரம் இது. பெரிய மனிதர்களுடைய நட்புறவு கிடைப்பதால் தாங்கள் வேண்டியதை சாதிப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதமாக முடியும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர். உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைஞர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்காக செல்லலாம். கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட சிறப்பாக செய்து நல்ல விதமாக இருப்பீர். அதிகாரியிடம் நல்ல பெயர் வாங்குவீர். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். ராகு அனுகூலமாக இருக்கிறார். குரு ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருப்பதால் நேரடி பலம் இல்லை என்றாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தன சுகஸ்தானத்திற்கு விழுவதால் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாது. தேவைக்கு ஏற்றபடி பணம் வரும். 12இல் செவ்வாய் அமர்ந்து குரு பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். அதன் மூலம் பணம் செலவாகும். லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானம் வருவதால் தொழிலில் லாபம் உண்டாகும். தாங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். சிலருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். முக்கிய மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் நன்மை பெறுவேன். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகளிடம் சரியானபடி நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் கூடாது. சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு. விரும்பாத வேண்டாத இடங்களுக்கு மாற்றங்களை பெறலாம். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தடங்கல்கள் ஏற்படலாம். குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்ய முடியாத சங்கடம் வரும். கவனம் தேவை. ஏனென்றால் தங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருக்கிறார். மனதில் போட்ட திட்டங்கள் அனைத்தும் தோல்வியுறும். சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். பணம் செலவு செய்யும் போது திட்டமிட்டு செயல்படுங்கள். டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு தடங்கல்கள் உண்டாகலாம். கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.